கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சேனல் மூலமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புது வருட வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொது வருடம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான வருடமாக அமைய நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்துல நான் பிரார்த்திக்கிறேன். நியூ இயர்னு வந்துட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது ரெசல்யூஷன்ஸ் தான் இல்லையா? தீர்மானம். ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் பசங்களா இருக்கட்டும், அடல்ட்ஸா இருக்கட்டும், வயசானவங்களா கூட இருக்கட்டும், இந்த புது வருஷத்துல நான் போன வருஷம் செய்யணும்னு நினைச்சத செய்யாம விட்டத இந்த வருஷத்துல நான் கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு விதமான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இருக்கும், தீர்மானங்கள் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வர்றது பொதுவா யங் அடல்ட்ஸ், அப்புறம் வயசானவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கணும், ஜிம் மெம்பர்ஷிப் எடுக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், டைமுக்கு எந்திரிச்சு டைமுக்கு தூங்கணும், பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். கொஞ்சம் பெரியவங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா சேவிங்ஸை இன்னும் அதிகப்படுத்தணும், இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும், மணி நமக்கு இன்னும் க்ரோ பண்ணதுக்கு என்னெல்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நமக்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். இது மூலமா நம்ம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னா, எனக்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறத இந்த வாட்டி இந்த வருஷமாவது நான் இந்த உலகத்துக்கு காட்டணும், நான் யாரு. ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைப்பாங்க. புக் ரீடிங், நிறைய புக் லிஸ்ட் வச்சிருப்போம், இந்த வருஷத்துல இதை வாசிச்சே ஆகணும். கிறிஸ்டியன்ஸுக்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல 1 year ரீடிங் பிளான் எடுத்து நான் பைபிளை எப்படியாவது வாசிச்சு முடிக்கணும். எனக்கும் அந்த பிளான் இருந்தது. தேவ கிருபையினால 2025ல 365 டே ரீடிங் பிளான் ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை அளிச்சார். இதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கிறேன், எல்லா பேஜ்லயும் பார்த்தா நான் ஏதாவது எழுதி வச்சிருப்பேன், ஸோ வாசிச்சிருக்கேன்னு அர்த்தம். பட் ஸ்டில் ஒரு ரீடிங் பிளானை வச்சு டே 1ல இருந்து ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம வாசிக்கணுங்கிறது நான் கொஞ்ச காலமா தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறதுனால இந்த வருஷம் அதை நான் பெர்ஃபெக்டா பண்ணேன் தேவ கிருபையினால. ஸோ நியூ இயர்னால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். அதன் மூலமா நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா, நம்மளுடைய அடையாளம் என்னங்கிறத நாம வெளிக்கொணர்றதுக்கான முயற்சியா தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதத்துல எல்லாவற்றை காட்டிலும் முதன்மையான ஒரு நோக்கம், ஒரு ரெசல்யூஷன் இருக்குது. அதை நாம எடுக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே தேவன் நமக்கான தீர்மானத்தை அவர் எடுத்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல பார்க்க முடியுங்க. அந்த வேத பகுதியை தான் இன்னைக்கு பார்த்து ஒரு நியூ இயர் மெசேஜா உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம மெசேஜ்குள்ள போலாம். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்மானம், நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத, குறிப்பா தேவனுடைய நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 6வது முதல் 9வது வசனங்கள்ல அதை நாம குறிப்பா பார்க்க முடியுங்க. அந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், 6 to 9. ஆனா இதுல முக்கியமான வசனமா நாம இன்னைக்கு பார்க்க போறது 9வது வசனம். அந்த முழுமையான அந்த சொற்சூழல், அந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம 6வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள்.
அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். செய்திக்கு ஆதாரமா இருக்கிற இந்த வசனங்களுடைய அர்த்தங்களை நாம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் யாருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சீடராகிய பேதுரு 1ஆம் நூற்றாண்டுல ஏசியா மைனர், இன்னைக்கு மாடர்ன் டே டர்க்கி, துருக்கி தேசம் இப்போ நமக்கு இருக்குது. இந்த மாடர்ன் டே டர்க்கி 1ஆம் நூற்றாண்டுல ஏசியா மைனர்ல வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு பேதுருவால எழுதப்பட்ட நிருபம் இது. அந்த காலகட்டத்துல ரோமர்களுடைய ஆட்சி காலமா இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஏசியா மைனர்ல வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ரோமருடைய ஆட்சி காலத்துல ரொம்ப ரொம்ப துன்புறுத்தப்பட்ட ஒரு ஜனங்களா இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சியா இருந்தது கிறிஸ்தவர்களுக்கு. குறிப்பா இந்த ஏசியா மைனர்ல வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல, மிகவும் துன்புறுத்தப்பட்டாங்க. ஒரு கிறிஸ்தவனா நான் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்த அந்த ஜனங்களுக்கு ஆறுதலாக தேவனுடைய உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கம் என்னங்கிறத தெளிவா அவங்களுக்கு சொல்லி அவங்கள திடப்படுத்தினதையும் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதையும் இந்த லெட்டர்ல நாம பார்க்க முடியுங்க. இந்த ஜனங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி தான் பிறரால ஒதுக்கப்பட்ட கற்கள் எப்படி ஒரு மூளை கல்லோட சேர்க்கப்பட்டு ஒரு பெரிய கட்டிடமாக அது எழுப்பப்படுமோ, அதே போல ஜனங்களால வெறுக்கப்படுற நீங்கள் மூளைக்கல்லா இருக்கிற, அஸ்திபாரமா இருக்கிற, நம்முடைய கிறிஸ்தவத்திற்கே அஸ்திபாரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அவரோடு சேர்ந்து நீங்கள் கட்டப்படும் போது உங்களுடைய வாழ்க்கை ஸ்திரமுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும், அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஒரு கட்டிடம் எப்படி எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குமோ, அதே போல கிறிஸ்துவில கட்டப்படுற நீங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவங்களா இருப்பீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற அந்த வேதனைய சோதனையை நீங்க பார்க்காதீங்க. எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை அளிப்பார். இந்த சோதனையை நீங்க சகிச்சு உங்களுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுவீர்களானால் நீங்கள் எல்லாருக்கும் தேவன் யார் என்பதையும் கிறிஸ்து யார் என்பதையும் வெளிப்படுத்தும் போது அநேகரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை போதிச்சு இந்த வசனங்களை எழுதுறாரு. இந்த வார்த்தைகள்ல இருந்து இப்போ நாம என்ன கத்துக்க முடியுங்கிறது தான் இந்த செய்தி மூலமா உங்களுக்கோட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். முதலாவது, தேவனுக்குள்ளாக நம்முடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத இந்த வசனம் தெளிவுபடுத்துதுங்க. குறிப்பா 9வது வசனம். இதுல பாருங்க, 4 விதமான அடையாளங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. என்னெல்லாம் பாருங்க. நீங்களோ அப்படின்னா கிறிஸ்தவர்களை பார்த்து குறிப்பா பேதுரு சொல்றாரு, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இத நோட் பண்ணிக்கங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். 3வது, பரிசுத்த ஜாதி அல்லது பரிசுத்த ஜனம். 4வது பாத்தீங்கன்னா தேவனுக்கு சொந்தமான ஜனம். முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, a chosen people. ஏதோ எதர்ச்சியா சந்தர்ப்ப சூழ்நிலையில தேவன் நம்மள தேர்ந்தெடுக்கல. அவருடைய ராஜ்யத்துல நம்ம பங்கடைகிறதுக்கு ஏதோ விபத்தா நம்மள அவர் தேர்ந்தெடுக்கல. வேதத்தின்படி பார்ப்போமே, ஆனா தேவனுடைய அனாதி தீர்மானத்தினால இந்த பூமி அஸ்திபாரப்படுவதற்கு முன்பாக, இந்த பூமியை உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய ராஜ்யத்தில் பங்கடையத்தக்கதாக நம்மை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கறத நம்ம வேதத்தின் வசனங்கள்ல பார்க்க முடியுங்க. சோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நாம அறியப்படுறதுக்கு நம்முடைய சொந்த முயற்சி எதுவுமே இல்லைங்கிறது தான் இதன் மூலமா நான் கன்வே பண்றேன். எந்த ஒரு ஒர்க்னாலையும் எந்த ஒரு செயல்னாலையும் அந்த அடையாளத்தை நமக்கு நாம பெற்றுக்கொள்ளல. மாறாக இது தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கத்தின் பொருட்டு தான்.
அவருடைய ராஜ்யத்துல பங்கடையத்தக்கதாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அதன் மூலமாக தான் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்றாரு. இதற்கு ஆதாரமா உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனமும், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சுருக்கமா இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நாம் தகுதியானவர்கள் என்பதற்கல்ல, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவர் கிருபையுள்ளவர் என்பதற்காக. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற 2வது முக்கியமான அடையாளத்தை பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகம் அப்படின்னா ஏதோ ஒரு கிங்டம்ல நாம ஒரு சிட்டிசன், ஒரு அங்கத்தினரா மட்டும் இல்ல, அந்த ராஜ்யத்திலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவங்களா இருக்கிறோம். ஒரு எக்ஸிகியூட்டிவ் இருப்பாங்க இல்லையா ஒரு கவர்மெண்ட்ல, அதே மாதிரி தேவன் நம்மள அவருடைய ராஜ்யத்துல ஒரு முக்கியமான பகுதியா, ஒரு முக்கியமான பதவி நமக்கு கொடுத்திருக்கிறதா இந்த வசனத்துல நம்முடைய அடையாளத்தை நமக்கு தெளிவுபடுத்துறார் ஆண்டவர். 2வது பாருங்க, ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, அந்த தேவாலயத்துல தேவனுடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ள போறதுக்கான அந்த தகுதி யாருக்கு தேவன் கொடுத்திருந்தாரு? ஆசாரியர்களுக்கு, அதுவும் பிரதான ஆசாரியர்களுக்கு. இங்க தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் பாருங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அந்த ஆசாரிய கூட்டம் அப்படின்னு அவர் ஏன் அழைக்கிறார்னா, அந்த ராஜாவை ஜனங்களுக்கு நாம தெரியப்படுத்துற ஒரு முக்கியமான பொறுப்பை இந்த அடையாளத்தின் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறது தான் இந்த வசனத்துல நாம புரிஞ்சுக்கிறோம். சோ ராஜாவினோடவும் நாம இருக்கிறோம், அந்த ராஜாவை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு முக்கியமான ஆசாரிய கூட்டமாகவும் நாம இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய அடையாளத்தை ஏற்கனவே வேதத்தின் மூலமா சொல்லப்பட்டத நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதற்கு ஆதாரமான பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு வசன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். 1 யாத்திராகமம் 19வது அதிகாரம் 4வது முதல் 6வது வசனம் வரைக்கும், குறிப்பா 6வது வசனம். புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். தேவன் நமக்கு கொடுத்த அடையாளத்துல முக்கியமான 3வது அடையாளம் என்னன்னு பாருங்க, பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம், a holy nation. இதுல ஹோலி, பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்முடைய உள்ளம்புறமான பரிசுத்தத்தை இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல குறிக்கிறதா இல்ல. நிச்சயமா தேவன் அவருடைய அழைப்பின்படி நம்மை முற்றுமுடிய பரிசுத்தவான்களாக்கி மகிமையிலே நம்மை சேர்த்து கொள்வார் அப்படிங்கிறது தான் வேதத்தின் வசனங்கள்ல நம்ம அங்கேயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த கான்டெக்ட்ல, இந்த காலகட்டத்துல ஒரு பரிசுத்த ஜனம் அப்படின்னு தேவன் எதற்கு சொல்றாருன்னா, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம அந்த மூல பாஷையிலிருந்து தெரிந்து கொண்டோமே, ஆனா நம்முடைய சரீரம் அல்லது நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை குறிக்கிறதா அல்ல, நாம அவருடைய சித்தத்தை செய்கிறதற்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தன்மையை காட்டுது. செட் அப்பார்ட், அதுதான் ஹோலி அப்படிங்கிற வார்த்தைக்கான, பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கான, இந்த வார்த்தைக்கான மூல அர்த்தமா இருக்குது. செட் அப்பார்ட், வேறு பிரிக்கப்பட்ட, இந்த உலகத்தின் கட்டமைப்பிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துலதான் தேவன் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நாம எடுத்து கூற முடியும், எடுத்து காட்ட முடியும். அந்த அர்த்தத்துலதான் நம்மை தேவன் பரிசுத்த ஜாதி, a holy nation அப்படின்னு ரெஃபர் பண்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனத்துல, அந்த 17வது அதிகாரமே இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல தன்னுடைய சீடர்களை, தன்னை பின்பற்றுகிறவர்களை, அவங்களுடைய ஃபாலோவர்ஸுக்காக பிரத்யேகமா ஏறெடுத்த ஜெபம். 17வது அதிகாரம் 16வது வசனம் படிச்சு பாருங்க. நாம இந்த உலகத்துல இருக்கிறோம், ஆனா நாம இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தைய இயேசு பிதாவின் இடத்துல சொல்லி, நம்மை குறித்து சொல்லி, நம்மை அதன்படி நடத்தணும் அப்படின்னு வேண்டது அந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இதுதான் அந்த ஹோலி நேஷனுக்கான அந்த அடையாளம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், ஆனா இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. we are in this world but we are not of this world அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு பாருங்க, ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இதுவும்
இந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான். இந்த உலகத்துல வாழ்வான இந்த உலகத்தின் பேட்டர்னால, இந்த உலகத்தினுடைய கட்டமைப்பினால நாம ஒருபோதும் சேதமடையாதவங்களாக, அதுல 10 கலந்து விடாதவங்களாக, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியா நாம தேவனை பிரதிபலிக்கிற, தேவனை ரெப்ரசன்ட் பண்ற சந்ததியா இருப்போம். அதுதான் நம்முடைய அடையாளங்கள்ல ஒண்ணு அப்படின்னு இந்த வார்த்தையின் மூலமா நமக்கு உறுதிப்படுத்துறாரு. 4வதா, தேவனுக்குள் நம்முடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. நாம் எல்லாருமே தேவனுடைய சொந்தமான ஜனம், தேவனுக்கு சொந்தமான ஜனம். தேவன் நம்முடைய எஜமானா இருக்கிறார். we are owned by him. அதனால அவருக்குள்ளாக நாம பாதுகாக்கப்படுகிறோம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். நாம அவருக்குள்ளாக இருக்கிறதுனால, நாம அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறதுனால, நாம விலையேறப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். we are valued so much because we are God's own possession. இதுல ஒரு ட்ரெஷரை, ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் ஒரு மனிதனிடத்துல இருக்கும்போது அவர் எவ்வளவு அதை பாதுகாப்பா பார்த்துப்பாரு. அந்த அர்த்தத்துலதான் தேவனுக்கு நாம சொந்தமான ஜனம் அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் நம்முடைய எஜமானா இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம பாதுகாக்கப்படுகிறோம். அவருக்குள்ளாக நாம இருக்கிறதுனால நாம விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். இதுவும் நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள்ல ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு ஆதாரமா இருக்கிற வசனங்கள் தீத்து 2வது அதிகாரம் 14வது வசனம், ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். இதை நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. சோ இப்போ தேவனுடைய பார்வையில நம்முடைய அடையாளம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வாட்டி அதை ரீகலெக்ட் பண்ணலாம். நாம யார் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில தேவனுக்கு முன்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். 3வது பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். 4வது தேவனுக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். இந்த அடையாளத்தை நாம மறந்துட்டோம். ஆனா இந்த அடையாளத்திற்கான முக்கியத்துவம் என்னன்னு நாம தெரியாமலே வாழ்ந்துட்டு இருப்போமே. ஆனா இந்த உலகத்திற்கு நாமே அடையாளப்படுத்திக்க முயற்சிப்போம். அப்போ நம்மளை நாமே வேறு விதமா அடையாளப்படுத்திப்போமே தவிர, தேவன் நமக்கு கொடுத்த அடையாளத்தை இந்த ஜனங்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம காட்ட தவறி விடுகிறவர்களா இருப்போம். எது முக்கியம்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு அது தெளிவா புரியுங்க. நம்ம யாருன்னு நாம மத்தவங்களுக்கு நம்ம அடையாளத்தை காட்டுறதா, நம்ம அடையாளம் என்ன அப்படிங்கறத நமக்கு ஏற்கனவே சொன்ன தேவனை, அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த அடையாளத்தை நாம ஜனங்களுக்கு காட்டுறதா, எது முக்கியங்கிறது தான் இந்த வார்த்தைகளின் மூலமா நமக்கு கேட்கப்படுகிற ஒரு கேள்வியா இருக்குது. ஓகே, தேவனுக்குள்ளாக நம்முடைய அடையாளம் என்னங்கிறத நாம இவ்வளவு நேரம் பார்த்து தெரிஞ்சிட்டோம். இந்த அடையாளங்களின் அல்லது இந்த அடையாளத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமே. ஆனா அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு சின்ன ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள், ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த வார்த்தைகள், இந்த அடையாளங்களின் மூலமா இதற்கான நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கிறத நான் எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சின்ன விளக்கத்துக்கு நான் தேர்ந்தெடுத்த பொருள் இந்த காஃபி மக் அல்லது கப். இந்த பொருளுடைய அடையாளம் என்ன ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு கோப்பை இல்லையா, ஒரு கப் அல்லது ஒரு மக், ஒரு காஃபி மக், இது இந்த பொருளினுடைய அடையாளம். கப் அல்லது மக்குங்கிற இந்த பொருளினுடைய அடையாளம், இந்த அடையாளத்திற்கான, இந்த பொருளுக்கான நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். இதுல ஊற்றப்படுற எந்த ஒரு திரவத்தையும் இதுல தக்க வச்சிருக்கிறதுக்கான அந்த ஒரே ஒரு விஷயம் தான் இந்த கப்புடைய நோக்கமா இருக்குது. இந்த கப்பை இந்த லிட்டை நம்ம ஓபன் பண்ணிட்டு இதுல சில பூக்களை வைக்கலாம். ஒரு ஃப்ளவர் வாய்ஸா கூட இதை நம்ம வைக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கும். ஏதாவது ஷெல்ஃப்ல வச்சோமே ஆனா பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பிளசண்டா இருக்கும். ஃபைன். ஆனா இதை உருவாக்குனவங்க இதை என்ன பர்பஸ்க்காக உருவாக்கி இருக்கிறாங்க? ஒரு திரவத்தை இதுல தக்க வச்சுக்கிறதுக்கும், அதற்கு பிறகு நம்ம இதை பயன்படுத்தும் போது ஊற்றப்படுறதுக்கும், அல்லது நம்ம இதன் மூலமா எடுத்து பருகலாம். இதுல இருக்கிற தண்ணீரையோ காஃபியோ ஜூஸோ எதா இருந்தாலும் எடுத்து இதை நம்ம குடிக்க முடியும்.
இதுதான் இந்த கப்புடைய ஒரே ஒரு நோக்கம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவன் அந்த அடையாளத்தின் நோக்கம் என்னங்கிறதையும் நம்ம முதல்ல பார்த்த அந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல அந்த முதல் பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்க. தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், தேவனுக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம். எதற்காகவா இந்த 4 அடையாளங்களும்? தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க. யாருக்கு? நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தாங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய புண்ணியங்கள், தி எக்ஸலன்சிஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கலாம். தி பிரைசஸ் ஆஃப் ஹிம் அப்படின்னு, அவரை பாராட்டி பேசுறது, அவருடைய மகத்துவங்களை பேசுறது, தி எக்ஸலன்சிஸ் ஆஃப் காட். தமிழ்ல அவருடைய புண்ணியங்களை, என்னெல்லாம் அவருடைய புண்ணியங்கள் சட்டுன்னு நம்ம மைண்ட்ல ஞாபகம் வர்றதுலாம் என்ன? தேவன் நல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார், அவர் நியாயாதிபதியாயிருக்கிறார், அவர் பாவம் பாராத சுத்த கண்ணராயிருக்கிறார். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் இல்லையா? தேவனுடைய இந்த குணாதிசயங்களை உலகத்திற்கு எடுத்துரைக்கிறதற்கான அந்த மிகப்பெரிய பொறுப்பை இந்த அடையாளங்கள் மூலமாக நமக்கு கொடுத்து, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கம் அப்படின்னு தேவன் நமக்கு சொல்றாரு. சரி, இந்த உலகத்துல நம்மை தேவன் படைத்து விட்டார். ஒரு காலகட்டத்துல இந்த பூமியில ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாகவோ மகளாகவோ பிறப்பதற்கு தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி விட்டார். ஓகே, ஜஸ்ட் நான் இந்த உலகத்துல பிறந்தேங்கிறதுக்காகவே அவருடைய மகத்துவத்தை நம்ம சொல்லணுமா? எது தேவனுடைய புண்ணியங்களை, தேவனுடைய மகத்துவத்தை பிறருக்கு சொல்ல ஊக்கப்படுத்துகிற காரியமா இருக்குது? What motivates us to share his excellencies to everybody around us? முக்கியமான கேள்வி இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை அதே வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு தேவனுடைய புண்ணியங்களை நம்ம சொல்லணுமா? அந்தகாரத்தில் இருந்து தேவனுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் நம்மை வரவழைத்ததால் தேவனுடைய புண்ணியங்களை சொல்லத்தக்கதாக நாம அந்த அடையாளங்களை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் முழுமை அடையுதுங்க. இதுல அந்தகாரம் ஒளி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, வேதத்தை நம்ம படிச்சு பார்த்தோமே அப்படின்னா பல இடங்கள்ல பாவத்தை அந்தகார இருளோடு ஒப்பிடப்பட்டிருக்குது. பாவ சுபாவங்களை அந்தகாரத்தோட உருவகப்படுத்தியிருக்கிறது. பாவத்தினால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தை அந்தகாரத்தோட உருவகப்படுத்தியிருக்குது. பாவிகளாகிய நம்மை கூட அந்தகாரம் அப்படின்னு வேதம் ஒரு இடத்துல சொல்லுது. நீங்களே அந்தகாரமா இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், நீங்க அப்புறமா கூட அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. சோ பாவம் என்கிற அந்த அந்தகார இருளில் இருந்து ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து என்னும் அந்த வெளிச்சத்திற்குள்ளாக நம்மை மீட்டு கொண்டு வந்த தேவனுடைய புண்ணியங்களை நாம இந்த உலகத்திற்கு அறிவிக்கணும் அப்படின்னு. நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு பாவம்னா என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கூட தெரியாம இருக்கும். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் முதல் கடமையா இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஒரிஜினல் சின் என்னங்கிறது நாம தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனிதன் பிறக்கும் போதே பாவியாய் பிறக்கிறான் அப்படிங்கிற வசனங்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த வசனத்திற்கான அர்த்தம் என்ன, ஆதி பாவம் என்னங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். நாம எல்லாருமே நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாளுடைய வழித்தோன்றலா இருக்கிறோம். அந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் பாவம் செய்ததுனால அவருடைய அந்த நேச்சரே அவர் வழித்தோன்றல்களாகிய நம்மிடத்திலையும் காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அந்த நேச்சர், சின் நேச்சர் இருக்கிறதுனால, பாவ சுபாவம் இருக்கிறதுனால நாம பாவிகளாகவும் இருக்கிறோம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா, நாம பாவம் செய்யறதுனால நம்ம பாவிகள் அல்ல,
நாம பாவியா இருக்கிறதுனாலயே பாவம் செய்யறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றொடரா நம்ம எடுத்துக்கணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நாம பாவம் செய்யறதுனால பாவி அல்ல, நம்ம பாவியா இருக்கிறதுனாலயே பாவம் செய்யறோம். சோ அந்த ஒரிஜினல் சின்னுங்கிற அந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்தகாரத்திலிருந்து ரட்சிப்பு, சால்வேஷன் என்னும் அந்த ஒளியின் இடத்துல, அந்த பிரைட் லைட்ல நம்ம கொண்டு வந்த தேவனுடைய புண்ணியங்களை நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமா இருக்குது. இததான் இந்த வசனத்துல அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். கடைசியா ஒரே ஒரு வசன பகுதியை உங்களிடத்துல சொல்லி நம்முடைய வாழ்க்கைக்கான பிரதான நோக்கம் என்னங்கிறத அதன் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சு இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது.